என்னது 2 லட்ச ரூபாய்க்கு ஹேண்ட் பேக்கா என்னடா சொல்கிறீங்கன்னு கேட்குற முதல்ல தான் போன வாரம் அந்த தமிழில் அதிக விலையில் பொருட்களை வாங்கி தடுறவங்களுக்கும் அதை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கும் டிபேட் போச்சு. இல்லை ஃபஸ்ட்டு கிளாஸில் இவங்க சூப்பராக பேசுகிறாங்க, நான் சம்பாதிக்கிறேன், என் ஃபேமிலிக்கு தேவையானதையும் பண்ணுறேன், ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணி வைக்கிறேன், அதே சமயம் எனக்கு பிடிச்ச பொருளையும் அதிக காசில் வாங்குறேன் அப்படிங்கிறாங்க. டேரக்ட் உங்ககிட்ட பணம் இருக்குது, நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்க, எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கலாம், தப்பே சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு சிலவங்க என்ன சொல்கிறேன்னா வருஷத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் மாற்றுவேன் அதனாலே கடன் இருக்குன்றாங்க. இன்னொருத்தவங்க இதோட மோசம், அவங்க ஹஸ்பண்டோட சம்பளம் 20,000 ஆனால் ஒரு EMI 26,000 இருக்கான், 2 நாளைக்கு ஒரு கம்பல் வாங்குவாங்களாம், அதையும் ஒழுங்காக வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஐஃபோன் வேணும்னு கேட்டுருக்காங்களா. அங்கேருந்து எல்லாருமே காமனாக சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அப்போலாம் எங்களால் நாங்கள் நினச்சிட்டு வாங்க முடியாது, அதனால் இப்போ வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சின்ன வயசில் கஷ்டப்பட்டீங்க, அதுக்கு காரணம் யார்? உங்கள் அப்பா அம்மா. ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சரியாக சேமித்து வச்சிருக்க மாட்டாங்க. ஒன்றின் தப்பு உங்கள் அப்பா அம்மா பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்களோட அப்பா அம்மா பண்ணியிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேட்ரு ஓவர். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு பக்கம் சேவிங்ஸ்னு போட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருளை எவ்வளோ காசு ஊற்றுவாங்கனாலும் தப்பு இல்லை. ஆனால் பேங்க்கில் லட்சமாக கடன் வாங்கிட்டு தான் நான் ஒரு பொருளை வாங்கி இன்னொருத்தவங்க முன்னாடி சீன் போடுவான் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது தேவையில்லாத விஷயம் தான்.